நடி போற்றி, தேச நடி போற்றி, நீயத்தே நின்ற நிமல நடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவ நடி போற்றி, சிவமான மாணிக்க வாசக பெருமான் மலரடிகள் கடந்த ஜோதி கருணய உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சுந்தரர் மணிவாசகருடைய திருவடி. நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே அப்படின்னு சொல்லும் பொழுது நால்வருடைய திருவடி நம்முடைய உச்சிக்கு மேலே கூப்பி வணங்கி அந்த இதயத்தோடு சேர்த்து செய்வோமா? சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சாறு சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வரு பொற்றாள் எம் உயிர் துணையே. ரெண்டு கையில பண்ணணும். நான் மைக் வச்சிருக்கிறா, ஒரு கையில பண்ணணும். ஐயா அவர்களுக்கு வரவேற்பு கொடுக்கிறது. நம் திருவண்ணாமலை திருப்பெருந்துறை சார்பில் நம்மளுடைய பாசமிகு அண்ணா திருவண்ணாமலை திருப்பெருந்துறை சார்பாக பாதூர் ஐயாவுக்கு சிறப்பு செய்கிறார்கள். நல்ல நமசிவாய மந்திரத்தை சொல்லுங்க. திருச்சிற்றம்பலம். சுவாமிகளுக்கு வள்ளல் பெருமானுடைய வடலூர் சார்பாக பொன்னாடை தரித்து அழகு பார்க்கிறார் இறைவன். உண்ணாமுலை உமையாளுடன் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவித்திரள் மழலை முழவு அதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே 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 என எல்லாம் வல்ல திருக்கையிலை நாதனாம் பார்வதி பரமேஸ்வரனுடைய அளப்பெரும் திருவருட்கருணையே முன்னிற்க உண்ணாமுலை தாயாருடனாகிய அண்ணாமலை நாதருடைய அடிக்கமலத்திலே அமர்ந்து கொண்டு சைவ சமயத்தின் சனாதன தர்மத்தின் குரு பரம்பரையாக தென்முகக் கடவுளாம் தட்சிணாமூர்த்தி பெருமானிலிருந்து தொடங்கி வாழையடி வாழை என தொடர்கின்ற ஞான குரு பரம்பரையிலே சிவமான மாணிக்க வாசக பெருமானுடைய குருவடி தாமரை கீழ் அமர்ந்து கொண்டு இந்த அற்புதமான இனிய நாள் நமக்கு அமைந்திருப்பது சிறப்பு. விழா தொடங்கிய பொழுதிலிருந்தே 5 எழுத்து மந்திரத்தோடு 4 எழுத்து மந்திரமும் இங்கே ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அதுதான் சிறப்பு. இப்படி ஒரு விழாவை திருவாசகத்தை எழுத வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையை விதைத்து அதை செய்ய வேண்டுமானால் அதற்குரிய ஆன்மா வேண்டும். அந்த ஆன்மா யாராக இருக்க முடியும்? சிவனின் குமரனாக இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும் என்பதனாலே சிவகுமார் ஐயா அவர்களை இறைவன் முன்னிறுத்தி இதை நடத்தி கொண்டிருக்கிறான் என்பது சிறப்பு. விழா தொடங்கியது முதலேயே மணிவாசக பெருமானை ஆனந்தமான பல்லக்கிலே சுமந்து கொண்டு அடியார்கள் ஆடி பாடி தொழுது அப்பர் பெருமான் சொன்னது போல் ஆடிப்பாடி அண்ணாமலை கைதொழ ஓடி போகும் மேலை வினைகளே
இனி எங்களுக்கு வினைகளே இல்லை என்று சொல்லுவோம் ஒரு ஆனந்த நிலையிலே இந்த அரங்கத்திற்குள் சிவநாமம் ஒலிக்க வந்து அற்புதமான இறை வணக்க பாடலாக திருவாசக பாடலையே முழுமையாக பாடி நமக்கு தந்தது சிறப்பு. வரவேற்புரையோடு சேர்ந்து நாட்டியமும் ஆடி அண்ணாமலையானே அதை இருமுறை காண வேண்டும் என்பதற்காக ஒரு திருவிளையாடலை நடத்தி மீண்டும் மீண்டும் அந்த நாட்டியத்தை நம்மை காண செய்திருக்கிறாரே, அது சிறப்பு. இப்படி எண்ணில் அடங்காத சிறப்புகளை கொண்டது இன்றைய நல்ல துவக்கம். அந்த நல்ல துவக்கத்திற்கு சிறப்பு வாய்ந்தவர்கள் தான் வந்து சேர முடியும். அப்படி அண்ணாமலையானுடைய அருள் பெற்ற தபச்சீலர்களாக விளங்கக்கூடிய பெரியவர்கள் நம்முடைய பிரம்மஞானி ஐயா அவர்கள், திரு ராஜேந்திரன் ஐயா அவர்கள் முன்னின்று இந்த விழாவை நடத்தி கொண்டிருப்பதும், அவரோடு இசைந்த அருளாளர் பெருமக்களாக நம்முடைய கிருஷ்ணமூர்த்தி சுவாமிகள், ராமகிருஷ்ண மடத்தினுடைய சுவாமிகள், திருவருட்பாவிற்கு தன்னை அர்ப்பணித்த பெருமகனார் சிவகுமார் ஐயா அவர்களின் சகோதரராக விளங்கக்கூடிய அன்பர், இப்படி ஒருவருக்கு ஒருவர் பெருமான் தேர்ந்தெடுத்தவர்கள் தான் இந்த விழாவை நடத்துகிறார்கள் என்பதை ஒருபுறம் சொல்லிக் கொண்டிருக்க, இது வெறும் அருளாளர்களும் குருமார்களும் நடத்துகின்ற விழா மட்டுமல்ல, இது சித்தர்கள் சேர்ந்து நடத்துகின்ற ஞான வேள்வி என்று நமக்கு உணர்த்தும் வண்ணம் சித்தர்களின் பிரதிநிதியாக இங்கே ஐயா அவர்கள் வந்து நமக்கு அருளாசி வழங்கி இதை துவக்கி இருக்கிறார்கள் சொன்னால், இதைவிட ஒரு சிறந்த விழாவை, ஒரு சிறப்பை நாம் வேறு எங்கு காண முடியும்? இப்படி ஒன்றுக்கொன்று நாம் சொல்லிக்கொண்டே செல்லுகின்ற நிலையில் சிவலோகமும் திருவாசகமும் என்கின்ற ஒரு நோக்கை மட்டும் நாம் சிந்திக்கும் பொழுது, அடியேனுடைய அருட்குருநாதராக சிதம்பரம் மௌன திருமடத்தின் 8வது குருமகா சன்னிதானமாக குலுவீற்றிருந்த அருளாட்சி செய்து இன்றைக்கு சிவலோக திருமடத்திலே தன்னுடைய அருளாட்சியை நீட்டித்துக் கொண்டிருக்கக்கூடிய மௌன சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய குருவருள் வாதவூர் அடிகள் எனும் திருநாமத்தை அவருடைய திருநாவினாலே இத்திருச்செவி கேட்க ஒலிக்க செய்தது. அதை அடியொற்றி வளர்ந்த நம்முடைய சிவலோகம் 5 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் மாலை 6 மணி ஆனால் சிவபுராணத்தை ஓத வேண்டும், இது நம்முடைய தலையாய கடமை என்று ஒரு சங்கல்பத்தை மேற்கொண்டு நம்முடைய ஊடகங்களின் வாயிலாக அறிவித்தது. இன்றைக்கு ஏறத்தாழ 3,60,00,000 பேர் உலகமெங்கிலும் உள்ளவர்கள் யூடியூப் வாயிலாக 6 மணி ஆனால் 5:59 வரைக்கும் உலக வாழ்க்கை. 6 மணி என்றால் அது சிவபுராண புண்ணிய காலம் என்று சொல்லும் அளவிற்கு உலகமெல்லாம் சிவபுராணம் சென்று சேர்ந்தது சிறப்பு. இந்த குருவருள்தான் இன்றைக்கு நம்மையும் இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. சிவலோகம் ரகசியமாக செய்த ஒரு பணியை திருவண்ணாமலை திருப்பெருந்துறை இன்று அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. மணிவாசக பெருமானுடைய வாக்கு ஒவ்வொன்றும் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டும் என்பது எல்லோருடைய உள்ளத்திலும் உள்ள உண்மை. ஆனால் அவை வரலாற்று ரீதியாக எங்கேனும் நடைபெற்றதா என்று சிந்தித்த பொழுது எங்கும் நடைபெறவில்லை. அதை அடியேனுடைய குருநாதரிடம் தெரிவித்த பொழுது ஆனந்த கண்ணீரோடு ஆசீர்வாதம் செய்தார். செய்யுங்கள் என்று சொன்னார். சிவலோக அன்பர்கள் ஒன்று கூடினார்கள். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க என்கின்ற சிவபுராணம் முழுவதையும் 11 தங்க வில்வ தலங்களிலே அதை பொறித்து மணிவாசகருடைய தலங்கள் தோறும் பயணித்து இதே திருவண்ணாமலைக்கும் வந்து 2020 ஜனவரி 1ஆம் தேதி மாலை சிவபுராணம் ஓதி தில்லைவாழ் அந்தனர் தீட்சிதர் திருக்கரங்களிலே குருநாதர் ஒப்படைக்க அது இன்றும் சிதம்பர ரகசியத்திலே சிவபுராணம் அமர்ந்திருக்கிறது. பெருமானதை ஆனந்தமாக படித்துக் கொண்டிருக்கிறார். இந்த ரகசியத்தை உலகறிய செய்யும் வண்ணம் திருவாசகத்தை எம்பெருமான் எப்படி எழுதினாரோ தன் திருக்கரம் வருந்து எழுதிய தெய்வ அருள் நூல் திருவாசகம். இந்த வார்த்தையை பதிவு செய்கிறார்கள் பெரியவர்கள். திருக்கரம் பரந்த என்றும் சிலர் சொல்லுவது உண்டு. ஆனால் வருந்த என்பது எவ்வளவு பொருத்தம். இறைவன் ஒவ்வொரு திருவிளையாடலையும் செய்யும் பொழுது தன்னை இறைவனாக நினைத்து செய்கிறானா என்றால் ஒரு பொழுதும் கிடையாது. மானுட சட்டை தாங்கி இந்த பூவிலைகளை வரும் பொழுதெல்லாம் பிட்டுக்கு மண் சுமந்த பொழுது ஒரு மனிதன் மண்ணை சுமந்தால் என்ன பாரம் இருக்குமோ அதை பெருமான் தன் தலையில் சுமந்திருப்பார். ஒரு மனிதனுக்கு முதுகிலே பிறம்படி பட்டிருந்தால் என்ன வலி இருந்திருக்குமோ அந்த வலியை பெருமான் நிச்சயம் அனுபவித்திருப்பார். தனக்கு இருக்கின்ற சக்தியை வைத்துக் கொண்டு இறைவன் அதை நடத்தவில்லை, நாம் உணர வேண்டும் என்பதற்காக நடத்திய அற்புதங்கள். அதனால்தான்
தன் மீது விழுந்த அடி அனைத்து ஜீவராசிகளின் முதுகிலும், ஏன் கருவிலே இருக்கின்ற ஒரு சிசுவின் முதுகிலும் கூட அந்த வலி விழுந்தது, அடி விழுந்தது என்று புராணம் பதிவு செய்திருக்கிறது. அப்படி இறைவன் எதையுமே நம் பொருட்டு இறங்கி 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 வந்து செய்கின்ற பெரும் கருணையாளன் நம்முடைய சிவபெருமான். அவனே தன் கரம் வருந்து எழுதிய ஒரு தெய்வ அருள் நூல் இந்த திருவாசகம். எட்டாததையெல்லாம் இட்ட வைக்கின்ற 8ஆம் திருமுறையான திருவாசகத்தை பாடினோம், படித்தோம், வகுப்பாக நடத்தினோம். இன்றைய விழாவிலே பல நாட்டு அன்பர்கள் கலந்து கொண்டார்கள். அதிலே அதிகம் கலந்து கொண்டவர்களை ஒருங்கிணைத்தவர்கள் நம்முடைய திருமூலர் ஆய்விருக்கையைச் சேர்ந்த அம்மா மகாலட்சுமி அவர்கள். அவர்கள் திருமூலருடைய திருமந்திரத்திற்கென்று ஒரு ஆய்விருக்கையை ஏற்படுத்தி செம்மையோடு நடத்தி வந்த காலத்தில் அம்மையாரை அணுகி, திருவாசகத்திற்கென்று ஒரு டிப்ளமோ கோர்ஸ் உருவாக வேண்டும், அதன் மூலம் உலகமெங்கும் சென்று இந்த திருவாசகத்தை பயிலக்கூடிய வாய்ப்பை நாம் தர வேண்டும் என்று சிவலோகம் விண்ணப்பம் செய்தது. அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். அந்த ஆண்டு மலர்ந்தது திருவாசகம் பட்டய படிப்பு. இந்த செய்தியை கேள்வியுற்ற நம்முடைய அந்தமான் சிவலோக திருமடத்து அன்பர்கள் இன்றைக்கு திருவாசகம் எழுதி கொண்டிருக்கக்கூடிய 40 அன்பர்களோடு இசைந்து திருவாசக டிப்ளமோ கல்வியை படித்தார்கள், பட்டய சான்றிதழும் பெற்றிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு நிலையிலும் நாம் திருவாசகத்தை அனுபவித்து வந்தோம். ஆனால் அதை முற்றும் எழுத வேண்டும் என்கின்ற ஒரு நினைப்பு, ஒரு தவம் இன்றைய நாளில் ஒரு ஞான வேள்வியாக துவங்கி இருக்கிறது. இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நிறைய அன்பர்கள் நல்ல விஷயங்களை நமக்கு நிறைவாக சொல்லி இருக்கிறார்கள். திருவாசகத்தை ஏன் எழுத வேண்டும், எப்படி எழுத வேண்டும்? மணிவாசகருடைய மெய்யுருகி பாடிய வாசகங்கள் ஒவ்வொன்றும் நம்முடைய முதல் இறைவணக்க பாடலிலேயே நம்மை உருக்கினார்கள் அம்மையார் அவர்கள். யானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே என்று இறைவனை அடைவதற்கான மார்க்கம் உண்மையான உணருதல் மட்டும்தான் என்பதை மணிவாசகரும் நமக்கு சொன்னது. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வரு சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு. அப்படி சிவபுரத்தின் உள்ள பெருமான் திருவடிக்கீழ் செல்ல வேண்டுமானால் பொருளை உணர வேண்டும் என்பதுதான் திருவாசகம் நமக்கு மீண்டும் மீண்டும் உணர்த்துகின்ற அடிப்படை சத்தியம். எழுதுவதனாலே நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை அது எப்படி எழுதுகிறோம் என்பதை பொறுத்துத்தான் இருக்கிறது. பள்ளி நாட்களிலிருந்து சிறுவர்களாக வளர்ந்த பொழுது பெரியவர்கள் சொல்லி இருப்பார்கள், சொல்லி சொல்லி எழுது, அப்பதான் மனசுல பதியும் என்று சொல்லுவார். எண்ணும் எழுத்தும் இறைவனுக்கு கண்ணென தகும். அப்படி அந்த கண்களால் பார்த்து எழுதும் பொழுதெல்லாம் அந்த சொற்கள் நம் மனதிலே எவ்வளவு ஆழம் பதிகிறதோ அந்த உண்மையைத்தான் இறைவன் நேசிக்கின்றார். அந்த ஒரு உண்மைக்காகத்தான் தானே இறங்கி வந்து தன் திருக்கரங்களினாலே திருவாசகத்தை எழுதினார். திருவாசகத்தை எழுத இறைவன் தான் வர வேண்டும் என்கின்ற கட்டாயம் இல்லை. அகத்திய மாமுனிவரை அனுப்பியிருக்கலாம், தமிழ் கடவுளாம் கந்தப்பெருமானை அனுப்பியிருக்கலாம். இவ்வளவு முக்கியமான ஒரு காரியம் என்று சொன்னால் ஒரு பொழுது நாமே சென்று அதை செய்வோம். இப்போ இன்றைக்கு வரவேற்பு நல்க வேண்டும், எல்லோரையும் வரவேற்க வேண்டும் சொன்னால் சிவகுமார் ஐயா யாரையும் அனுப்ப மாட்டாங்க, தானே வந்து நின்று வாங்க வாங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் முறை. திருவாசகம் இந்த உலகத்திற்கு எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது, அதுதான் நம்முடைய வீடு பேற்றை அடைய செய்யக்கூடிய ஞான வாசல் என்பதை இறைவன் நமக்கு எப்படி சொல்ல முடியும், எப்படி உணர்த்த முடியும்? இன்றைக்கு நாம் எழுதுகிறோம் திருவாசகம் என்று சொன்னால் நான் எழுதுகிறேன் திருவாசகம் என்று எழுதி காட்டி சொன்னார். அப்படி எழுதிய திருவாசகத்தை நாம் எழுதும் பொழுது ஒவ்வொரு வாசகத்தையும் மனதிலே நிறுத்தி, ஒன்றும் போதா நாயேனை உய்ய கொண்ட நின் கருணை. இது வெறும் வார்த்தை இல்லை, நம்ம வாழ்க்கை. எங்கோ பிறந்தோம், எப்படியோ வளர்ந்தோம், ஏதோ பக்தி என்று நினைத்தோம், தெரிந்த ஆன்மீகத்தை செய்தோம், கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று எதையோ கும்பிட்டோம், வாழ்ந்தோம். இன்றைக்கு நம்மை ஒரு சிவனடியாராக ஆக்கி திருநீற்றனை பூச வைத்து ருத்ராட்சத்தை தரிக்க வைத்து திருவாசகம் எனும் உயர்ந்த வேதத்தை பாட வைத்து கேட்க வைத்து பாடும் அடியார்களோடு கூட வைத்து திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார்களாக இன்றைக்கு அமர்த்தி இருக்கிறார் இறைவன் என்று சொன்னால் நம் மீது இறைவனுக்கு எவ்வளவு கருணை. இந்த சிறப்பை உணர்ந்து கொண்டு
ஒன்றும் போதா நாயேனை உய்யக் கொண்ட நின் கருணை இன்றே இன்றி போய்த்தோதான் ஏழை பங்கா எம் கோவே குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் எந்தான் கெட்டது இறங்கிடாய் என் தோள் முக்கண் எம்மானே என்று ஒவ்வொரு வாசகத்தையும் நமக்குள் நாம் அனுபவித்து இந்த வாசகத்தை எழுத வேண்டும். அதுதான் ஐயா சிந்திச்சாங்க. அவங்க சிந்திச்சாங்கன்னு சொல்றதை விட மணிவாசகர் அவருக்குள் இருந்து உணர்த்தினார். காலம் எவ்வளவு கொடுக்கிறதுன்னு பார்த்தார். 658 பாடல்கள், 51 பதிகங்கள். அது எழுத்து எண்ணிக்கையில பார்க்கும் பொழுது 1,08,000 எழுத்துக்கள். திருவாசகத்தை ஒரு முறை நாம் படித்து விட்டோம் என்று சொன்னால் லட்சார்ச்சனை இறைவனுக்கு செய்ததற்கு சமம். இதை எவ்வளவு மணி நேரத்தில் எழுதலாம் என்று சொன்னால் அது ஒரு போட்டியாக போய்விடும். ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணிடலாம். 5 மணி நேரத்தில் இல்லை 24 மணி நேரத்தில் திருவாசகம் முழுமையும் எழுதிய ஐயா 2 மாதம் கொடுத்துருக்குறாங்க. ஏன்? பொருள் உணர்ந்து எழுத வேண்டும் என்பதற்காக. ஒவ்வொன்றும் நம்முடைய ஏட்டிலே மட்டும் எழுதப்படக்கூடாது, இதய ஏட்டிலே பதிவாக வேண்டும். இப்போ ஒரு முறை திருவாசகத்தை எழுதி முடிச்சிட்டோம், அப்புறம் என்ன பண்ணணுங்க? முற்றோதல் மாதிரியே தொடர்ந்து மாதம் எழுதி கொண்டே இருக்கு. சரியாக ஒரே ஒரு முறை உணர்ந்து திருவாசகத்தை எழுதி முடித்து விட்டால் நம் பெயர் திருக்கைலாய பேரேட்டிலே எழுதப்பட்டுவிடும். இங்க எழுதும்போது அங்க நினைச்சுக்கணும், அங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல நம்ம பேர் ஃபில்லப் ஆகிக்கிட்டே இருக்கு. அந்த உணர்வோடு பொருளை உணர்ந்து அனுபவித்து ஒவ்வொரு வாசகத்தையும் உள்வாங்கி எழுத முடியலன்னா விட்டுடணும், அப்படியே நிறுத்திடணும். அந்த பொருளை உணரணும். நம்முடைய அந்தமான் சிவலோக திருமடத்து அன்பர் திரு செண்பகராஜா ஐயா அவர்கள் உரையாற்றியதை நாம் கேட்டோம். அவரால் பேச முடியல. அதான் திருவாசகம். காணொளியிலே பேசிக்கொண்டிருக்கிறோம், நேரையிலே பேசிக்கொண்டிருக்கிறோம், உலகம் முழுவதும் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் புத்தி சொல்லுகிறது. ஆனால் திருவாசகம் என்று பேச ஆரம்பித்த உடனே இதயம் அழுகிறது. இந்த கண்ணீர் வாரத்தான் மணிவாசகர் பாடினார். அந்த ஆனந்த கண்ணீரை ஏற்றுத்தான் சிவபெருமான் எழுதினார். இந்த கண்ணீரோடு நாமும் அத்திருவாசகத்தை உணர்ந்து வரி வரியாக வாசகமாக எழுதுவோமே ஆனால் நிச்சயம் ஒரு நாள் சிவனடிக்கீழ் செல்லுவது எந்த ஐயமும் இல்லை. அதைத்தான் குருவருள் நமக்கு தருகின்றது என்று சொல்லி, அப்படி உயர்ந்த குருவருளை நாம் பெறுகின்ற நல்ல சமயம் இது. ஐயா அவர்கள் நிறைய காலம் எடுத்துக்க சொன்னாலும் முதல்ல நமக்கு ஒரு குறிப்பு கொடுத்துட்டாங்க, அன்பர்கள் நேரத்தோடு சென்று இல்லம் சேர வேண்டும்னு. அதை நாம் சிந்தையிலே வைத்துக்கொண்டு இன்னும் 2 நிமிடங்கள் இருக்கின்றன. 6 மணிக்கு சரியாக சிவபுராணத்தை எல்லோரும் சேர்ந்து ஊதி இந்த ஆசியுரை வாழ்த்துரையானது நிறைவு செய்ய இருக்கிறோம் என்று சொல்லி குருநாதனுடைய குருவருளை வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டு, விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, விழி கிடைத்ததே, அபய கரம் கிடைத்ததே, மணிவாசகர் சரணத்தில் நிழல் கிடைத்ததே, திருவாசகம் எனும் ஞான வழி கிடைத்ததே, தென்னாடுடைய சிவனே போற்றி. இந்த வாசகத்திற்கு உயிர் தந்திருக்கிறது திருவண்ணாமலை திருப்பெருந்துறை. இனி இது தென்னாடுடைய சிவபெருமானுடைய திருவாசகம் அல்ல, எந்நாட்டவர்க்கும் இறைவனான சிவபெருமானுடைய திருவாசகம் என்று இன்றைக்கு புதியதாக ஒரு மலர்ச்சி, ஒரு எழுச்சியை கண்டிருக்கிறோம். அந்த உணர்வை மணிவாசகர் திருச்செவிக்கு சிவபுராணமாக சேர்ந்து இசைத்து சமர்ப்பணம் செய்தார். திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே
எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எம்கோன் திருவாசகம் என்னும் தேன். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, கோகழியாண்ட குருமணி தன் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வெல்க பிறப்பருக்கும் பிஞகந்தன் பெய்கடல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க, கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க, ஈசனடி போற்றி இந்தையடி போற்றி, தேசனடி போற்றி சிவன் சே அடி போற்றி, நீயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் அண்ணன் அடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளுமலை போற்றி, சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, சிந்தை மகிழச் சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான், கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தே, எண்ணுதற்கு எட்டா எழிலா கடல் இறஞ்சி, விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய், என் நிறைந்து எல்லை இல்லாதானே நின் பெருஞ்சே, புல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி, பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி, கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய், வல்லசுரராகி முனிவராய் தேவராய், செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள், செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள், எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன், உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற, மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள், ஐயா என ஓங்கி ஆண்டகன்ற நுண்ணியனே, மெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா, பொய்யா இனவெல்லாம் போயகல வந்தருளே, மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே, என் ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே, அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே, ஆக்கம் அளவு இறுதியிலாய் அனைத்துலகம், ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய், போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின், நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே, மாற்றம் மனங்கழிய நின்ற மறையோனே, கரந்த பால் கண்ணலுடு நெய் கலந்தார் போல, சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறு நின்று, பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான், நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த, மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை, மறைந்திட மூடிய மாய இருளை, அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி, புறந்தோல் போற்றெங்கும் புழு அழுக்கு மூடி, மலம் சோறும் 9 வாயிற்குடிலை, மலங்க புலனனைத்தும் வஞ்சனையை செய்ய, விலங்கு மனத்தால் விமலா உனக்கு, கலந்த அன்பாகி கசிந்து உள்வுருகும், நலம்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி, நிலந்தன் மேல் வந்தருளி நீழ்கழல்கள் காட்டி, ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு, தாயை சிறந்த தயவான தத்துவனே, மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே, தேசனே தேனார் அமுதே சிவபுரனே, பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் மாரியனே, நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட, பேராது நின்ற பெரும் கருணை பேராரே, ஆரா அமுதே அளவில்லா பெம்மானே, ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே, நீராய் உருக்கியன் ஆருயிராய் நின்றானே, இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே, அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாம், ஜோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே, ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே, ஏர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வா தம் கருத்தின், நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே, போக்கும் வரவும் புணர்வுமில்லா புண்ணியனே, காக்கும் என் காவலனே காண்பரிய பேரொளியே, ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற, தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய், மாற்றமா வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாய், தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தனையுள், ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே, ஏற்று விகார விடக்குடம்பினுட்கிடப்ப, ஆற்றே எம்மையா அரணே
தானே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கிட்டு மெய்யானார் நீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ளப்புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே நல்லிருவில் நட்டம் பயந்தாடும் நாதனே இல்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவே அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லித் திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வரு சிவபுரத்தின் உள்ளாறு சிவனடி கீழ் பல்லோரும் ஏற்ற பணிந்து திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அரோகரா நாமலையாருக்கு, அரோகரா நாமலையம்மனுக்கு, அரோகரா சிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த உணர்வு, இந்த எழுச்சி எழுத்திலையும் இருக்கணும். ஒவ்வொரு வாசகத்திலையும் இந்த மனசுல வச்சு இந்த பலனை பெற வேண்டும். ஐயா அவர்கள் சொன்னது போல் இந்த ஞான வேள்வியின் மகுடமாக நடைபெற உள்ள திருவாசக மாநாட்டிலே ஒரு சிறப்பு அறிவிப்பு சொன்னாங்க இல்லையா, அதுதான். இதில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் பொருள் உணர்ந்து யார் ஒருவர் திருவாசகத்தை எழுதி முடித்தார்களோ அத்தனை பேருக்கும் இறைவன் தருகின்ற பெரும் பரிசு வீடு பேரு. அதற்கு இங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சுன்னா நமக்கு கையில் ஒரு அக்னாலஜ்மெண்ட் வேணும்ல, அப்படி தரப்படுகின்றது ஒரு அற்புதமான சான்றிதழ். அடியார் ஆனீர் எல்லீரும் அகல விடுமின் விளையாட்டை கடிசேர் அடையே வந்தடைந்து கடை கொண்டிருமின் திருக்குறிப்பை என்று யாத்திரை பத்திலே மணிவாசகர் எல்லோரையும் ஒன்று சேர்ப்பார். அப்படி ஒருங்கிணைத்து இந்த ஞான வேள்வியை சிறப்போடு செய்யக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்களுக்கு ஒரு சிறப்பான விருதும் அந்த நாளில் வழங்கப்பட உள்ளது. இது அங்கிருந்து வந்த அறிவிப்பு. இந்த சமயம் உள்ளிருந்து வருகின்ற ஒரு அறிவிப்பாக அதே மாநாட்டில் இந்த ஞான வேள்வியிலே கலந்து கொண்ட அத்தனை அன்பர்களுக்கு, குறிப்பாக ஒருங்கிணைப்பாளர்களுக்கு, எந்த திருவாசகம் எந்த சபையிலே மன்றிலே பெருமான் எழுதி கொண்டு போய் சேர்த்தாரோ அந்த திருச்சிற்றம்பல சபையிலிருந்து, அம்பலவான பெருமானுடைய திருவடியிலிருந்து அருட்பிரசாதமானது தில்லைவாழ் அந்தணர்களின் திருக்கரங்களினாலே பூஜிக்கப்பட்டு சிவலோக திருமணத்தின் சார்பாக அன்பு பரிசாக வந்து சேரும். சிறப்பு 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 என்று இந்த நல்ல வாய்ப்பு நம்மையும் ஒரு பொருளாக்கி நினைவில் வைத்து அவர்களுடைய ஒரு இல்ல திருமண விழாவிற்கு ஒரு முறை வந்து கலந்து பாடியிருக்கிறோம். இன்றைக்கு இந்த விழா உண்மையிலேயே வரலாற்றிலே பதிவு செய்யக்கூடிய ஒரு நல்ல நாள், ஒரு நல்ல துவக்கம். இது ஒரு பொறிதான். பொறியோ ஜோதியோ திருவண்ணாமலையிலிருந்து தொடங்கணும். அதுவும் திருவண்ணாமலை திருப்பெருந்துறை என்பது சாதாரண இடம் அல்ல. ஏன் இறைவன் ஒவ்வொன்றையும் காரணம் கருதி செய்கிறார் என்று நாம் சிந்தித்து பார்த்தால் நிறைய விஷயங்கள் புரியும். காலம் கருதி சுருக்கமாக சிலவற்றை மட்டும் சொல்லிவிட்டு அமைய இருக்கிறேன். மணிவாசகர் சொல்ல, அம்பலவான பெருமான் ஒரு இரவு முழுவதும் தங்கி திருவாசகத்தை எழுதினார் என்பது வரலாறு, அது அன்பர்களுக்கு தெரியும். அந்த இடம் சிதம்பரத்திலே இருக்கிறது. அந்த இடத்துக்கு பெயர் தில்லை திருப்பெருந்துறை என்று பெயர். மணிவாசகர் பர்ணசாலை என்றும் அதற்கு ஒரு பெயர் உண்டு. அதே பர்ணசாலையை தமிழிலே மணிவாசகர் தவச்சாலை என்றும் நாம் அழைப்பது உண்டு. அதுதான் நம்முடைய அந்தமான் சிவலோக திருமடத்திற்கு பெயராக அமைந்திருக்கிறது. தில்லை திருப்பெருந்துறையிலே எழுதப்பட்ட திருவாசகம் மீண்டும் திருவண்ணாமலை திருப்பெருந்துறையிலே துவங்குகிறது என்று சொன்னால், இறைவன் கிளறுகின்ற காலம் இக்காலம். இந்த பூவுலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, ஒரு மிகப்பெரிய சைவ எழுச்சியை இறைவன் நடத்தி கொண்டிருக்கிறான். அதற்கு ஒரு முத்தாய்ப்பான நிகழ்வாக இந்த திருவாசகம் முற்றும் எழுதுதல் அமைய இருக்கிறது. இது நமக்கு மட்டுமல்ல, இந்த ஒட்டுமொத்த உலகத்தினுடைய தலையெழுத்தையே இறைவன் மாற்றி எழுதி பூலோகம் சிவலோகம் ஆக அருள் செய்ய இருக்கிறான் என்பதுதான் இந்த திருவண்ணாமலை திருப்பெருந்துறைக்கு இந்த பணியை பெருமான் இட்டதன் காரணம் என்று அடியேன் கருதுகிறேன். அப்பர் சுவாமிகளுடைய மடத்திலிருந்து இது தொடங்கணும். திருவாசகத்தை பாடுறோம், ஆனந்தமா பாடிட்டு இருக்கிறோம். ஆனா நாவுக்கரசர் என்ன செய்தார்? நாவிலே தேவாரத்தை பாடினார், கையிலே உழவாரத்தை ஏந்தி தொண்டு செய்தார். அப்ப அவர் கை எவ்வளவு வலிச்சிருக்கும்.
அவ்வளவு தள்ளாடி முதிர்ந்த வயதில் அந்த உழவாரத்தை செய்தார். பெருமான் பார்த்தார், அப்பர் சுவாமிகள் மடத்திலிருந்து உழைச்சி எழுதுங்க திருவாசகத்தை, அது உலகத்தையே மாத்த போகுதுன்னு சொல்லி உழவார பணிக்கு ஈடாக திருவாசகத்தை எழுதுகின்ற பணியை அன்பர்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் அவ்வளவு சூட்சும ரகசியங்கள் இருக்கின்றன. அதான் நாம் சொன்னோம், நாம் எல்லாம் நடத்திட்டு இருக்கிறோம்னு ஒரு பார்வை இருக்கு. இதுக்கு பின்னாடி நிறைய அருளாளர்கள், குருமார்கள், சித்த புருஷர்கள் இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய இயக்கம் நம் மூலமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம கருவியா இருக்கிறோம், பின்னாடி நிறைய சக்தி இதுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த பிரபஞ்ச சக்திகளோடு நாமும் ஒரு அணுவாகி இன்றைய நாளில் சேர எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு அருளினான். அந்த அம்மையப்பனை ஆனந்தமாக கொண்டாடி இந்த ஞான வேள்வியை தொடருவோம் என்று சொல்லி, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே, ஆடிய பாதனே அம்பலவானனே, ஆடிய பாதனே அம்பலவானனே, ஆண்ட கருணையை ஏழை அறிவெனு நீ, ஆண்ட கருணையை இந்த ஏழை அறிவெனோ, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, என்னப்பன் அல்லவா பொன்னப்பன் அல்லவா, என்னப்பன் அல்லவா பொன்னப்பன் அல்லவா, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா. ஹரஹர நம பார்வதீபதயே, வெற்றிவேல் முருகனுக்கு. இத்தனை சிறப்புக்கும் சிறப்பு, மகா சிறப்பு. இந்த கத்திரி வெயில் அனல் பறக்கின்ற சூழலிலும்